ஏன்னா வந்து 2009க்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த மாநிலம் விருப்பம் இருக்கோ, அவங்க தான் நடத்தணும்னு இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் எல்லா மாநிலத்துக்கும் வந்து நீட்ட கொண்டு வந்தாங்க. எனக்கே வந்து சின்ன வயசுல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் பார்த்த ஞாபகம் இருக்கு. 12த்துல வந்து கம்மி மார்க் எடுத்தவங்க நீட் பயிற்சிக்கு வாங்கன்னா, நான் நான் எங்க ஊர் லோக்கல் சேனல்ல அட்வர்டைஸ்மென்ட் பார்த்த ஞாபகம் இன்னும் எனக்கு இருக்கு. அந்த நீட் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நீட் வந்து அதாவது 12த் மார்க் எடுத்து குடுத்துடலாம். ஏன்னா நீட்டுங்கிறது வந்து சென்ட்ரல் சிலபஸ்ல இருக்கு. இங்க நம்ம படிக்கிறது வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல தான் படிக்கிறோம். அதனால நீட்ட வந்து கொஞ்சம் எடுக்கணும் அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. தளபதி வந்தா நீட்ட ஒழிப்பாரா? தளபதி வந்தா நீட்ட ஒழிக்க முடியுமான்னு தெரியல. யார் வந்தாலும் நீட்டுக்கு வந்து அழுத்தம் தான் குடுக்க முடியும். ஏன்னா நீட்டுங்கிறது வந்து மத்திய பட்டியல்ல இருக்கு. அதனால நம்ம அழுத்தம் குடுக்க முடியும். அதாவது நம்ம வருங்கால அவர் வரக்கூடிய நேரத்தில யார் பிரதமர் இருக்காங்களோ, ஒரு நல்லிணக்கம் வச்சு நம்ம மாநிலத்துக்கு ஒரு நீட்ட வந்து எடுத்து குடுக்கணும். இப்போ தளபதி வர்றத பார்த்து நெறைய அரசியல் கட்சிகள்லாம் கொஞ்சம் பதற சூழ்நிலை இருக்கு. அத பத்தி என்ன சொல்றீங்க? அது ஏன்னா நம்ம தளபதிக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் இருக்கு. நமக்கு வந்து எங்க வந்து வோட் பேங்க் அடி வாங்கிருமோன்னு ஒரு பயம் தான் அவங்களுக்கு. வேற எதுவும் இல்ல.